அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி சேர்க்காம சூப்பரான ஒரு சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். நமக்கு தேவையான சோயாவை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த சோயாவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்கிடையில் இந்த குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் அது கூடவே ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இதை அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு, இந்த பெரிய வெங்காயம் ரொம்ப நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக இது போல் அந்த ஒரு பிங்க் கலருக்கு வந்தாலே போதும். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துலேயே நமக்கு சோயா ரெடி ஆகிருச்சு. இது தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இப்போ சூடாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இது போல் நம்ம பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குக்கரில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தாளிப்பு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. மறுபடியும் அதே போல் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மறுபடியும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு நம்ம மறுபடியும் வதக்கி விட்டுடலாம். இது சாதாரணமாக நம்ம வதக்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா புளிப்பான தயிர் 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்து விட்டுட்டு இதை கலந்து விடுங்க. நல்லா இது போல் எண்ணெய் பிரிஞ்சு மறுபடியும் நமக்கு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை இதை நம்ம கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கோங்க. நான் ரைஸ்க்கு செய்ய போகிறேங்க. அதனால் கிரேவி கொஞ்சம் நான் தண்ணியாக இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம குக்கரை லாக் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாங்க. நமக்கு 2 விசிலே இது நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது குக்கரை லாக் பண்ணிவிட்டு மேலே ஏர் வந்ததுக்கப்புறம் விசிலை சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சரியாக 2 விசில் வந்திருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணும்போதே வாசம் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நமக்கு சோயா எல்லாமே நல்லா வெந்து கிரேவி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க. தக்காளி சேர்க்காமல் இப்போ தக்காளி உண்மையிலே ரேட்டு எவ்வளோ போயிட்டுருக்குதுங்க, நினச்சாலே தலை சுற்றுது. அதனால் நான் தக்காளி சேர்க்காமல் இன்றைக்கி நம்ம குழம்பு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க செஞ்சேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. ரைஸுன்றதுனால நான் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக செஞ்சுருக்கேன். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.